பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரூத் 1 அதிகாரம் 14 வசனம். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இதெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல, இங்கே ரூத்தும் நகோமியை விட்டு பிரிந்து விடாமல் அவளை பற்றி கொண்டு உறுதியாய் நின்றாள். தேவ பிள்ளைகளே, ஓர்பால் பிரிந்து போனது போல இளைய குமாரனும் தகப்பனை விட்டு பிரிந்து போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து திரும்பி வந்து அப்பாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். அசுத்த ஜீவியம் அகன்று போனது. பரிசுத்த ஜீவியம் அவனை பரவசப்படுத்தியது. குளித்தான், எண்ணெய் பூசினான், விலை உயர்ந்த வஸ்திரங்களால் உடுத்துவிக்கப்பட்டான். அதுபோல பாவிகளின் ஐக்கியத்தை விட்டு பிரிந்து பரிசுத்தராம் இயேசுவை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். ரூத் என்ற சகோதரியை கவனித்து பாருங்கள். தேவனை விசுவாசித்தாள், தன் மாமியான நகோமியை பின்பற்றினாள். தோற்றத்தில் நகோமியை பார்த்தால் மிகவும் வயதானவள், எந்த சகாயமும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நகோமியின் தேவன் கைவிடாதவர், மாறாதவர், விதவைகளை ஆதரிக்கிறவர், நம்புகிறவர்களை வெட்கப்படுத்தாதவர், கடைசி வரை நடத்துபவர். எனவேதான் ரூத் தன் மாமியான நகோமியை பற்றி அவளோடு கூட நடந்து வந்தாள். சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் அதை பார்க்காமல் சரித்திரத்தில் இடம்பெற்றாள் ரூத். ஆனால் ஓர்பால் காண்கிறதை நம்புகிறவர்கள் உலகத்திற்கு ஓடிப்போனாள், சரித்திரத்தில் இடம்பெறவில்லை. ஆனால் ரூத் தேவனை தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்தாள். காண்கிறதை அல்ல, காணாத தேவனை அவள் விசுவாசித்தாள். தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தின் ஆரம்பம் அற்பமாக தெரியும், ஆனால் முடிவோ மகிமையாக இருக்கும். ரூத்துக்கோ நல்ல வாழ்க்கை கிடைத்தது. ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரவேலின் தேவனை விடாமல் பற்றி கொள்ளுங்கள், மேன்மையான வாழ்க்கை வாழுங்கள். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம். ரூத் என்பவள் தன் மாமியான நகோமியை விடாமல் பற்றி கொண்டது போல, இன்றைக்கு எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை தந்து எங்களை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முழுவதும் பற்றி கொண்டு உம்முடைய பின்னே கடந்து வர எங்களுக்கு உதவி செய். ரூத்துக்கு நல்ல அற்புதமான வாழ்க்கை அமைந்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். கிறிஸ்துவோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும். கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.